எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டிசபிலிட்டி டே. இன்டர்நேஷ்னல் டிசபிலிட்டி அதாவது சர்வதேச மாற்றுத்திறனாளிகளான நாள். மாற்றுத்திறனாளிகள், டிசேபிள் பீப்புள், இதை பற்றி நான் ஏன் பேசணும்? இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எண்ணிக்கைகள் கூடிகிட்டே இருக்குது. டிசேபிள்டு பீப்புள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் பற்றி, ஸ்பெஷல் நீட்ஸ் கம்யூனிட்டி பற்றி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்பிளாக்சியா, டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பல வகை ஆகும். இதில் விஷன் இருக்குது, ஸ்பீச் இருக்குது, ஹியரிங் இருக்குது, ட்வாஃபிசம் இருக்குது, மென்டல் இல்னஸ் இருக்குது. இது மாதிரி பல வகைகள் இருக்குது. இவங்களெல்லாம் பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? நம்மளுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு எல்லாரோட கருத்தாக இருக்குது. லாபம் நஷ்டம் பார்த்து நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தை வருது அப்படின்னா அந்த குடும்பங்கள் என்னென்ன சந்திக்கிறது, சுற்றி வர இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நான் இன்னைக்கு இந்த பதிவில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் சொல்கிறேன். என்னோட பதிவுகளிலே ரொம்ப முக்கியமான பதிவாக நான் இதை கருதுறேன். சஹனா என்னோட பொண்ணு இஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு, டிசேபிள் சைல்டு, ஸ்பெஷல் நீட்ஸ், நம்ம வெவ்வேறு வார்த்தைகள் சொல்லிக்கலாம் அதுக்கு. பட் இதான கருத்து. ஷீ இஸ் அ நான் ஸ்பீக்கிங் ஆட்டிஸ்டிக், நான் வெர்பல் ஆட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சிது அப்படிங்கிறது சொல்கிற போது, ஒரு ஸ்கூல் போய் டயக்னோசிஸ் ஆகி வந்து ஆரம்பிக்கும்போது நம்ம ஒரு ஒரு டாக்டர்கிட்ட அசஸ்மெண்ட்க்கு போகும்போதோ நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு தான்ப்பா கஷ்டம் உலகத்திலே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருந்து போகும்போது அந்த இடத்துலலாம் பல குழந்தைகள் பல விதமான டிசபிலிட்டிஸோட ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு அவங்க ஃபேமிலியோட, பேரண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, சில பேர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸோடலாம் வந்த காலகட்டங்கள் நான் பார்த்துருக்கேன் கண்கூட. அப்போது யுவர் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, நீங்கள் அவங்களுக்கு இந்த தெரப்பிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாமார்கள், அந்த அப்பாமார்கள், அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன போய் தங்குறது? தட் எப்படியாவது கொண்டு வந்துடலாம், எப்படியாவது சரி பண்ணிடலாம், எதுவாவது பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கிறது. ஆனால் சுற்றி வர இருக்கிற சமூகம் எங்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு, அதுவா அது அதோட அவளோட பொண்ணுல பையன்ல சும்மா கத்திகிட்டே இருக்கும். ஐயோ, அவன் அந்த குழந்தையெல்லாம் போய் உன் குழந்தைய விளையாட விட்டுறாத, அதோட குணம் அப்படியே வந்துடும், சும்மா பாவம் பண்ணியிருப்பா, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரி குழந்தை, நல்ல வேலை நம்மளுக்கு அந்த மாதிரி குழந்தை இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு அந்த டயக்னோசிஸ் போதோ இல்லை கேட்கும் போதோ என்ன தோணித்துன்னா, வை மீ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும். என்ன ஆச்சு, வாட் வென்ட் ராங், வை டு வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு, ஆர் என்ன பண்ணுறது, எப்படி செய்கிறது, என்ன பண்ணி சரி பண்ண முடியும், என்ன பண்ணி பேச வைக்க முடியும், ஆர் மற்ற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி நடக்க வைக்க முடியும், இது யார் சிபி சைல்டு, என்ன பண்ணி அவங்கள சரி பண்ண முடியும், ஆர் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா எப்படி எழுத வைக்க முடியும், எப்படி இது திங்க் பண்ண முடியும், பார்வை இல்லாத குழந்தைன்னா எப்படி பார்வை கொடுக்க முடியும், ஆப்ரேஷன் பண்ணலாமா, காது கேட்கலன்னா கொஹிலர் இம்ப்ளான்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய they'll be going through. அந்த காலகட்டங்களில் இந்த சமுதாயமோ இல்லை இந்த ரிலேட்டிவ்ஸோ இல்லை இந்த சொந்தக்காரங்களோ இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸோ இந்த சொசைட்டியோ எங்களை எப்படி வியூ பண்ணித்துன, எங்களை ஒதுக்கி வைத்தது, எங்களை பார்த்து ஏசி பேசினது, ஏதோ எங்களுக்கு ஏதோ கேட்காத மாதிரி. நாங்கள் கேட்டும் ஏன் இதை தட்டி கொடுத்துட்டு போனோம்னா, எங்களோட நோக்கம் அந்த குழந்தைய அந்த லெவல்லேருந்து மேல் கொண்டு வரதுக்கான நோக்கமாக தான் இருந்தது. வேற இவங்களோட காசிப்ஸை நாங்கள் அப்படியே அடங்கி போயிட்டோம்னு, அப்போது நாங்கள் என்ன பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த பயணத்தின் ஜர்னியை நாங்கள் மிஸ் பண்ணுறோங்கிற அர்த்தமாகும். அப்போது எங்களுக்கான இது நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பேன், நல்ல வேலை இவளுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்தது, நம்மளுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை, இவ குழந்தைய நம்ம குழந்தைய சேர்த்து விட்டா நம்ம குழந்தைய இந்த மாதிரி குழந்தைய ஆகும். இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள், யாரும் ஆசைப்பட்டோ நினச்சோ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. எங்களுக்கு அது அமைஞ்சது காரணம் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு.
அதனால உடைஞ்சு போகல. இந்த பேச்செல்லாம் கேட்டு உடைஞ்சு போய் நாங்க உட்காரல. நெறைய சாபம் இருக்கும் அவளுக்கு. பித்ரு சாபம் இருக்கும். காட் ரிலேட்டட் இதுவா இருக்கும். அதனால தான் இப்படிலாம் இருக்கு. இதுக்கான பரிகாரங்கள், இதுக்கான கோவில்கள் நெறைய பேர் எல்லாரும் போய் நாங்க எங்களோட ஃப்ரெட்டர்னிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு, ஒரு லெவல்ல ஓஞ்சு போய் தான், சரி நம்ம இது எல்லாத்தையும் இப்படி தட்டி குடுத்துட்டு, நம்மளோட கடமைய எப்படியாவது கொண்டு வருவோங்கிற பாதையில தான் நம்ம கடமைய ஆரம்பிக்கிறோம். நாங்க எங்க கடமைகள ஆரம்பிக்கிறோம் ஆச்சு. அப்போ நாங்க கடமைகள ஆரம்பிக்கும்போது, எங்களோட தெரபிஸ்ட் ஆகட்டும், எங்களோட டியூட்டர்ஸ் ஆகட்டும் என்ன சொல்றாங்க, "உங்க பசங்கள 4 இடத்துக்கு கூட்டின்னு போங்க. 4 விஷயங்கள பார்க்க வைங்க. 4 மனிதர்கள பார்க்க வைங்க. நீங்க 4 பேர் வீட்டுக்கு போங்க. யாரோ உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். ஒரு கோவில் போங்க, ஒரு மால் போங்க, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு விசேஷத்துக்கு போங்க." ஆனா, நாங்க போகக்கூடிய இடங்கள்ல எங்களை மக்கள் எவ்வளோ ஏசி பேசுகிறார்கள் என்று தெரபிஸ்ட்டுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்களோட கடமைய அவங்க சொல்றாங்க. பார்க்கக்கூடிய நாங்கள் தான் அத உணர்றோம். அந்த குழந்தைக்கு அந்த விவரம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா, அந்த குழந்தைக்கு அந்த அளவு புரியுறதா இல்லையா தெரியல. அவங்கலாம் நம்மள பார்த்து ஏசி பேசுறா, கிண்டல் அடிக்கிறா அப்படின்னு. ஆனா, அந்த காலகட்டத்தில் எங்கள மாரி இருக்கிற பெற்றோர்கள் அனுபவிக்கும் வலியும், வேதனையும் அ அளவில்லா அளவு கூட சொல்ல முடியாதது. நானே காதுபட கேட்டிருக்கேன். எத்தனையோ பேர் என் குழந்தையை பார்த்து ஏசி பேசினது, கேவலமாக பேசினது, வேஸ்ட் ஆஃப் பர்த் என்று சொல்லினது. டாக்டர்ஸே அங்க இது பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. தே வில் ஆல் பி நத்திங் அப்படின்னு சொல்றாங்க. நத்திங்கா இருக்கிறவங்கள நாங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. கிரியேட்டருக்கு தெரியாதாங்க கிரியேஷன் எப்படி இருக்கணும்னு. அவனுக்கு தெரியாதாங்க. அவனுக்கோ, இயற்கைக்கோ, யூனிவர்ஸுக்கோ எது வேணாலும் சொல்லலாம் நம்ம. த கிரியேட்டர், த கிரியேஷன். ஹூ ஆர் வி டு கமெண்ட்? இதான் உண்மை. படைத்தவனுக்கு தெரியும். படைப்பு பட்டதுக்கு அவன் என்ன படைச்சிருக்காங்கிறது அவனுக்கு தெரியும். நம்ம எதுக்குங்க நடுவுல வந்து தப்பு தப்பா ஏசி ஒருத்தர பேசணும்? எங்களுக்கும் உணர்வு இருக்கு. எங்களுக்கும் இதயம் இருக்கு. நாங்களும் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வரணும். நெறைய அம்மாமார்கள் நெறைய விசேஷங்களுக்கு போகாததுக்கு மிக முக்கியமான காரணம், அங்க இருக்கும் மனிதர்கள் இவர்களை மட்டுமல்ல, அவர்களின் குழந்தைகளையும் ஏசி பேசுவதால மட்டும் தான். இப்போ ஒரு குழந்தை சத்தம் போடுது. ஒரு குழந்தை வந்து ஏதோ ஹேண்ட் ஸ்டிம் பண்ணுது. இல்ல பேச முடியாம இருக்கு. இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லயே வெர்பலும் இருக்காங்க, நான் வெர்பலும் இருக்காங்க. ஸ்பீச்லயே லிமிட்டட் ஸ்பீச் இருக்காங்க, ஹை லெவல்ல ஸ்பீச் இருக்காங்க. எழுதுறதுலயே லிமிட்டடா எழுதுறவங்க இருக்காங்க, ஹை லெவல்ல எழுதுறவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஏசி பேசும்போது தான் பாதி நேரம் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கிறார்கள். They are being forced to keep them indoors because the society is mocking at them for no fault of them. This is the reality. நான் ஏன் இதெல்லாம் இன்னைக்கு பேசுறேன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு இருக்கு. 10 வருடம், 15 வருடம், 20 வருடத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்துக்கும், இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. வெரி ஹேப்பி ஃபார் தட். ஆனால், இனி வரும் காலகட்டங்களில் by 2025-26ல உலகத்துல பொறக்கிற half the children are going to be autisticன்னு ரிசர்ச் சொல்றது. 110ல ஒரு குழந்தையா இருந்தது. இன்னைக்கு 10 குழந்தையில ஒரு குழந்தைக்கு வருது. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே 2, 3 குழந்தைகள் அஃபெக்ட் ஆறாங்க. ப்ராபப்லி மைல்டு, மாடரேட், அக்ரெசிவ் அந்த டிஃபரன்சஸ்ல சொல்லலாம். அது என்ன வேணாலும் சொல்லலாம். It can be autism, it can be CP, it can be Down syndrome, it can be dyslexic, it can be learning disability, it can be anything that matter. இனி வரும் காலகட்டங்களில் இந்த சமுதாயம் இவர்களை ஏசி பேசாம இருந்தாலும் சரி, மாக் பண்ணாம இருந்தாலும் சரி, குத்தமா சொல்லாம இருந்தாலும் சரி, நீங்க போற கோவில்கள்ல, போற மால்கள்ல, போற பார்ட்டீஸ்ல, போற ஃபங்ஷன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை பார்க்கலாம். ஏன் உங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த குழந்தைகளை பார்க்கலாம். நீங்க அன்பா ஆதரவா பேசணும் கூட நாங்க எதிர்பார்க்கல. ஆனா தலைகீழாகும், தரக்குறைவாகும் யாரையும் பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கப்புறம் இந்த பயணத்துல சக்சஸ் ஆன நிறைய குழந்தைகளை எனக்கே தெரியும். எத்தனை குழந்தைகள் நல்லா சமைக்கிறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க, எழுதுறாங்க, ட்ரா பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க, பிளேயர்ஸாக இருக்காங்க, ஸ்விம்மர்ஸாக இருக்காங்க, பியூட்டிஃபுல் குக்கிங்லேயே அந்த வித்தவுட் ஃபயர் குக்கிங் பண்ணுறவங்க இருக்காங்க, வெஜிடபிள் கார்விங்ஸ் பெட்டராக இருக்காங்க, கார்டனர்ஸ் பெட்டராக இருக்காங்க, பெயிண்டர்ஸ் பெட்டராக இருக்காங்க, பேக்கர்ஸ் பெட்டராக இருக்காங்க. நம்மளை விட பல மடங்கு பெட்டராக இருக்காங்க. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே காம்படிஷன் கிடையாது. ஒருத்தனை
புட் டவுன் பண்ணி பேசணுங்கிறது கிடையாது. நீ ஒசத்தி நான் மட்டும்னு சொல்கிற குணங்கள் கிடையாது. ஐயோ அவன் மார்க் வாங்கிட்டான், அடுத்தது மார்க் நான் வாங்கணும், அந்த இது கிடையாது. மற்றவர்களை பார்த்து ஜெலசி கிடையாது, கிரீடி கிடையாது. இதெல்லாம் யாருக்குங்க உண்டு? அவனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கும்போது தே ஆர் காட்ஸ் சில்ட்ரன். அப்போ நம்ம ஏன் அவங்கள பார்த்து அப்படி பேசணும்? அப்போ எங்கள் பயணங்களில் என்னோட பயணத்தில் என்னோட சைல்டு வந்து ஒரு நான் வேர்பல் சைல்டாக இருந்தபோது லாட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. ஆஸ் அ சைல்டு அண்ட் ஆஸ் அ பேரண்ட் அவங்கள வளர்க்குறதில்ல. அப்போ அவங்களுக்கு நிறைய செல்ஃப் ஹார்மிங் இஷ்யூஸ் இருந்தது. பிகாஸ் அவங்களோட உணர்வுகளை அவங்களால சொல்ல முடியல. அப்போ தான் கிருஷ்ணமூர்த்தி சாருங்கன்ற ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். எப்படி சொல்கிறதுனா, காட் டசன்ட் கம் பை ஹிம்செல்ஃப் பட் ஹி சென்ஸ் இஸ் மெசஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மா. அவர் மூலமாக என்னோட மகள் எழுத முடியும் வித் ஹெல்ப் அப்படிங்கிறத அவர் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லி எங்கள் பயணம் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கொஷின்ஸாக அவளை ஆன்சர் பண்ண வச்சு, கோவிட் டைம் தான் அவங்களோட இந்த க்ரியேட்டிவ் இதை வந்து என்னால் சஹனாவோடது புரிய முடிஞ்சு அப்புறம் எழுத ஆரம்பிச்சு. இதை எழுதுறதுலையும் பப்ளிக்கில் ஒரு பேச்சு. அவள் என்ன எழுதுறா, இவ கையை பிடிக்கிறா எழுதுறா, ஏதோ எழுதுறாளுங்க, ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறாளுங்க. எத்தனையோ குழந்தைகள் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த கம்யூனிகேஷன் கூட இல்லைங்க. இந்த குழந்தை தண்ணி கேட்டுருக்கா, அம்மா ஆப் எடுத்து வந்து கொடுப்பா. இப்படி நிறைய நடந்திருக்கு. ஒரு குழந்தையின் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஒரு குழந்தையின் வெளிப்பாடுகள், ஏனென்றால் தே ஆர் அன்கம்யூனிகேட்டிவ். தே கான்ட் கம்யூனிகேட். எப்படி பேசுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, பேச முடியல. அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பில்டப் போகும்போது செல்ஃப் ஹிட்டிங், செல்ஃப் பைட்டிங், கத்துறது, கூச்சல் போடுறதுலாம் வருது. இதே நம்மளுக்கு கோவம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்ம பொருளை போட்டு உடைச்சாலோ, பொருளை போட்டு தாக்கினாலோ, ஐயோ பாவம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், பிபி ஹையாக எடுத்து ஹிஸ்டீரியான்னு சொல்கிறோம். இதே இந்த பசங்க போனால் சென்சரி மெல்ட் டவுன், சைக்காட்ரிக் ஒப்பீனியன், கூட்டிட்டு போ, மெடிசன் கொடு, மைண்டை காம் பண்ணு, நியூரோலாஜிக்கல் டிஸார்டர். அப்போது எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதே உணர்வு தானுங்க. அதே ஸ்கின்னு, பிளட்டு, போன்ஸு, அதே உணர்வு தானுங்க. நம்மளால் சொல்லி பேசி புலம்பி சொல்ல முடியுது. அவங்க மனசுக்குள்ளேயே எல்லாம் வைக்கிறாங்க. சொல்ல முடியாத காலகட்டத்தில் அது வந்து வெளிப்பாடாக வருகிறது. அப்போ அதை ஏன் நம்ம தப்பாக பேசணும்? தூரத்துலேருந்து அந்த பேரண்ட்டுக்கு நீங்கள் ஆசை வார்த்தை பேசாட்டா கூட அந்த இடத்துல அந்த குழந்தை அப்படி பண்ணும்போது தள்ளி நின்று போய் நம்ம அந்த குழந்தை பாவம் நல்லா ஆகட்டும்னு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணாலே போருமேங்க. அது நீங்கள் அந்த குழந்தைக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் பண்ணுற மிக முக்கியமான ஹெல்ப். அதுதான் நான் சொல்வேன். அப்போ எங்களோட பயணம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பதிவுகள் வந்து என்னோட பொண்ணோட எழுத வச்சு பண்ணும்போது இன்றைக்கும் ஏசி பேசுகிற நிறைய பேர்கள் இருக்காங்க. இவன் என்ன எழுதுறா அவ சொல்கிறான்னு அந்த பாயிண்ட்டும் நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அப்போ என் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? ஐ எம் நாட் பாதர், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஸோ இவங்ககிட்டேருந்து எந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் வராது. இன்றைக்கும் நாங்கள் போகும்போது எங்களை பார்த்து ஏசி பேச சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மற்ற குழந்தைகள் மாதிரி இவங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது, பேச முடியாது. சவுண்ட்ஸ் தான் இருக்கும், வாய்ஸிங் தான் இருக்கும், வோக்கலைசிங் தான் இருக்கும், ஹேண்ட் ஃப்ளாப்பிங்ஸ் இருக்கும். நான் என் பொண்ணை மட்டும் சொல்ல, எல்லா ஆர்டிஸ்டிக் குழந்தைகளும் சொல்கிறேன், எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளையும் சொல்கிறேன். அப்போ அப்படி போகும்போது எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி பேசி குசு குசுன்னு பேசி எங்களை எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போஷர் கூட்டின்னு போங்கங்கிறாங்க. கூட்டின்னு போகிற இடங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்போ நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உதவிகள் அடுத்த ஜெனரேஷன் உங்களோட குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி. ஏனென்றால் பை த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் ஆர் இன்க்ரீசிங் இன் த சொசைட்டி அண்ட் இன் த கம்யூனிட்டி தட் யூ சர்வைவ் இன். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா குழந்தைகள் தான் அடுத்த வரலாறு. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டின் குழந்தைகளை இந்த மாதிரி குழந்தைகள் பற்றி எஜுகேட் பண்ணுங்க. தப்பாக பேச சொல்லாதீங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஒருத்தரின் குறையை மட்டும் சொல்லதை விட அவர்களின் நிறையை சொல்லுங்கள். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, பெயிண்டர்ஸு, பேக்கர்ஸு, ஸ்விம்மர்ஸு, ரன்னர்ஸு, ரைட்டர்ஸு, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸு, போயட்ஸு, அதை பற்றிலாம் பேசுங்களேன். நல்ல விஷயங்களை பரப்புவோம், நல்லதையே செய்வோம். இன்ஃபேக்ட் சஹானாவோட எல்லா ரைட்டப்ஸும் அப்படி தான் எண்ட் ஆகும். பி குட் டூ குட் அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் அலவ் அஸ் டு பி குட் அண்ட் அலவ் அஸ் டு டூ குட்.
ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு சமுதாயமாக நீங்கள் உங்கள் பசங்களை உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலேருந்தே இந்த குழந்தைகளை பற்றி நல்லதை சொல்லி அவர்களின் சுச்சுவேஷனை புரிய வைத்து வளர்க்க வைங்கள். அப்போதான் ஒரு நல்ல சமுதாயம் உண்டாகும் என்று என்னோட மிக முக்கியமான மிக தாய்மையான கருத்தாகவும் இருக்குது. அகைன் நான் சொல்கிறேன், எங்களுக்கு உங்களோட சிம்பத்தி வேண்டாம், எங்களுக்கு உங்களோட எம்பத்தி வேண்டாம். ஆனால் நாங்கள் உங்களை மாதிரி இந்த சமுதாயத்தோட ஒரு சிட்டிசனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களை வாழ விடுங்கள். we are different but we are no less. இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மீண்டும் ஒரு அழகான பதிவோட ஒரு அழகான கருத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.